கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தையானது ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆம் தேவ ஜனங்களே, கர்த்தர் வழுவாதபடி நம்மை காப்பதற்காக வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய பலத்த கரம் எத்தகைய பெரிய வீழ்ச்சியானாலும் சரிதான், அதிலிருந்து நம்மை காத்து நிலைநிறுத்த வல்லமுள்ளது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் வழுவாதபடி நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் நம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டு இருக்க வேண்டும் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை நம்ம ஒருபோதும் இழந்துடக்கூடாது. நாம் எப்போதும் தேவ சமூகத்திலே நம்மளை தாழ்த்தி கிருபைக்காக நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடினாலே பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டோம் என்று வேதம் நம்மளை தெளிவாக சொல்லுகிறது. நம்ம உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த அந்த ஆண்டவர் நம்முடைய பாவங்களை கழுவின நம்முடைய இரட்சகர் நீதியின் வஸ்திரங்களை நமக்கு தரிப்பித்து நம்மளுடைய நீதிபர நம்மை அருமையாய் தமது கிருபையின் சேட்டைக்குள்ளே மறைத்து வைத்துக் கொள்ளுகிறார். அவருடைய கிருபைக்குள்ளே நாம் இருக்கிறதுனால பாவமோ சாபமோ எந்த ஒரு வியாதியோ எதுவுமே நம்மளை மேற்கொள்ள முடியாது. தேவ பிள்ளையே, நீ எந்த நிலைமையில நீ ஆவிக்குரிய பெருமைக்கு மாத்திரம் இடம் கொடுக்காமல் கிருபையிலே உங்களை காத்து கொள்ள வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், மேட்டிமை உள்ளவர்களுக்கும் கர்த்தர் அப்படியா எதிர்த்து நிற்கிறார் என்று நம்ம பார்க்கணும். பார்த்தீங்களா, பெருமை உள்ளவர்களுக்கும் மேட்டிமை உள்ளவர்களுக்கும் கர்த்தர் எதிர்த்து நிற்கிற தேவனாக இருக்கிறார். நீ பெருமை வராதபடி உங்களை காத்து கொள்வது மாத்திரமல்ல, மனத்தாழ்மையோடும் கூட தேவ சமூகத்தில் நடந்து கொள்ளுங்க. வேதத்தில் 3 இடங்களில் தான் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்பது திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. நீதிமொழிகளில் 3ஆம் அதிகாரம், யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில். அப்படியானால் நாம் நம்மை தாழ்த்தி கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டியது எத்தனை அவசியம் தெரியுங்களா? புதிய ஏற்பாட்டில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கர்த்தர் விசேஷத்தை கிருபையை பாராட்டியும் இருக்கிறார். நிச்சயமாகவே நாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள பக்தர்களைப் போல நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களாக இராமல் கிறிஸ்துவின் மேல் ஸ்தாபிக்கப்பட்ட கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாகவே தேவ பிள்ளையை அவருடைய பரிபூரணத்தினால் நம்ம எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். தேவ பிள்ளையை கிருபையில நிலைத்திருங்க. தாழ்மையாக இருக்கும்போது கிருபை பெருகும். அதிகால வேலை கர்த்தரை தேடும்போது கிருபை பெருகும். அநேகருடைய சூத்திரத்தினால கிருபை பெருகும். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் இன்னும் உங்களுக்கு பெருக பண்ணுவாராக. நாம ஜெபிப்போமா? கர்த்தாவே, துதிக்கிறோமப்பா. இந்த கால பொழுதுல கூட இந்த வசனத்தின் நிமித்தமாக இந்த கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நியாயப்பிரமாணத்திலே கீழ்ப்பட்டிராமல் அவர்கள் எல்லாரும் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றுவீராக. ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரை கருத்துக்குள்ள அவர்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே கூட இந்த நடத்தின ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.